திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகே தேவேந்திர நகர் பகுதியில் 20 ஆண்டுகளாக உள்ள தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், 20 ஆண்டுகளாக தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி புகார் அளித்திருக்கிறார்கள். என்ன நிலவரம்? சக்தி, நாம் இருக்கும் பகுதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகா சேவூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தேவேந்திர நகர் பகுதியில் இருக்கிறேன். விஐபி கார்டன் தேவேந்திர நகர் என்ற இரு பகுதிகளுக்கு நடுவே தீண்டாமை சுவர் 20 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இதனால் தேவேந்திர நகர் பகுதி மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3 பஞ்சாயத்து சாலைகள் இந்த விஐபி கார்டனில் இருக்குது. அந்த பஞ்சாயத்து சாலையினுடைய எண்டில் தான் இந்த தீண்டாமை சுவர் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதனால தேவேந்திர நகர் பகுதியில் இருந்து பிரதான சாலைக்கு செல்வதற்கோ இல்லை விஐபி கார்டனில் உள்ள கம்பெனிகளில் வேலைக்கு செல்வதற்கோ செவரை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை நீடிச்சிட்டு வருது. இது தொடர்பாக கடந்த ஆண்டே மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக இந்த செவரை அகற்ற வேண்டும் என உத்தரவும் பிறப்பிச்சிட்டாரு. இருந்த போதிலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமார் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க. பிடிஓட்ட இதை பற்றி கேட்கும்போது இது பிபி கிட்ட அரசு வழக்கறிஞர்கிட்ட இது தொடர்பான கருத்தூர் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கருத்தூர் வந்த பிறகு இதனை நான் அகற்றுவேன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் இந்த மக்கள் தொடர்ந்து தனிமைப்படுத்தல் இருந்து வராங்க. இது தொடர்பாக இங்கே இருக்கின்ற மக்களிடம் கேட்கலாம். எந்த அளவுக்கு மனவேதனை தருது இந்த செவரால? எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ரொம்ப மிகப்பெரிய மனவேதனை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட தேவேந்திர நகரில் ஒரு 400 குடும்பம் இருக்கும். விஐபி நகருக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பம்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்துலேயும் சேர்த்து தான் இவங்க ரோடு போடுறாங்க. ஆனால் அந்த ரோட்லேயே எங்களை நடக்க வேண்டாம்னு சொல்கிறது இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்குது. வளர்ந்து வந்த இது மாதிரி இல்லைங்க. எங்களுக்கு இது ரொம்ப மனவேதனை தான். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்கும்போது தாசில்தார் சார் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எடுத்துறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. இது ரொம்ப வருஷமாக இந்த பகுதியில் இருக்குது. எங்கள் மக்கள் இதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. திடீர்னு ஏதாவது அவசரத்துக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னா அங்கே சுற்றி நடந்து வர வேண்டியதாக இருக்குது. இதுக்குள்ளே ரேஷன் கடையும் இருக்குது. விஐபி நகருக்குள்ளே ரேஷன் கடைக்கு வரணுன்னாலும் நாங்கள் சுற்றி தான் வர வேண்டியதாக இருக்குங்க. எங்கள் மக்கள் இதனால் ரொம்ப சிரமத்திற்கு தான் உள்ளாகிறாங்க. எத்தனை நாளாக செவரு அகற்றக்கு போராடிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு என்ன தீர்வு தான் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அட்லீஸ்ட் இது தீண்டாமை சுவர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்ட அதிகாரிகள் ஏன் நீக்க மறுக்கிறாங்க? கடந்த 1 வருட காலமாக இந்த விஷயத்துக்காக நாங்கள் போராடிட்டு வரோம். இதில் ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, இது பல உள்நோக்கத்தோடு தான் இங்கே செயல்படுறாங்க. இது ஈஸியாக எடுக்கக்கூடிய விஷயம். அதாவது இது முழுக்க மக்களோட வரிப்பணத்தினால தான் இந்த சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. எல்லா சாலைகளுமே அரசாங்க சாலைகள் வரும்பொழுது, பஞ்சாயத்து சாலைகள் வரும்போது அதுக்கான வரிப்பணத்து மூலம் தான் கட்டப்படுறது. அந்த வரிப்பணத்தை எங்களோட வரிப்பணத்தை வாங்கிட்டு எங்களை அந்த சாலையில் அனுமதிக்காமல் இருக்கிறது அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது தெரியல. உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. வட்டார வளர்ச்சியாளர்கள் ஒவ்வொரு நாளும் போகிறபோது நாங்கள் கேட்குற போது ஒரு தடவையும் கேட்குற போது இன்றைக்கி எடுத்துறோம், நாளைக்கு எடுத்துறோம். நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன், அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே இல்லை. கலெக்டர் சார் சொல்கிற போது ஒரே வார்த்தை சொன்னார், இந்த செவரை உடனடியாக எந்தவித ஆர்டரும் போடாமல் உடனடியாக எடுக்கணும். கலெக்டர் சார் எங்களுக்கு கொடுத்த உறுதி இதுதான், உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி தான் சொன்னார். தாசில்தார் மோகன் சார் உடனடியாக எடுத்துடலாம். ஆனால் ஆக்கிரமிப்பில் அகற்றக்கூடியது வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும்தான். பஞ்சாயத்து தலைவரும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும்தான் எடுக்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அதை அவர் எனக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் முடிக்கிறார். இது நாங்கள் எந்த அளவுக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல. இது ஒரு தனிப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடக்கூடிய ஒரு அநீதியத்தை நான் பார்க்குறேன் என்னோட இதில். நேரடியாகவே இங்கே நம்ம பல காட்சிகளை பார்க்க முடிந்தது. மதிய நேரம் 1/2 மணி நேரம் தான் கம்பெனிகளில் சாப்பிட்றதுக்கு நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செவரை பெண்கள், இளைஞர்கள் என அனைவரும் சமமாக ஏறி குதித்து செல்வதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இவர்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பஞ்சாயத்தால் போடப்பட்ட சாலைகளில் இவர்கள் செல்வதற்கே தடையாக இந்த செவர் இருக்கிறது. குறைந்தபட்சம் அந்த பாதைகளுக்கு நேராக இருக்கக்கூடிய தடுப்பு செவர்களையாவது உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இவங்க முன்வைக்கிறாங்க. சக்தி, சுரேஷ்குமார், மாவட்ட ஆட்சியரே இந்த செவரை இடிக்க உத்தரவிட்டும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அதனை தாமதப்படுத்துகிறாரே, அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டதா? வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயகுமாரிடம் நான் இது தொடர்பாக விளக்கம் கேட்டபோது அவர் இந்த பகுதியில் இருக்க ஒரு சிலர் இது தொடர்பாக வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு தொடர்பாக அரசு வழக்கறிஞர்கிட்ட நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்ச உடனே உடனடியாக இந்த செவரை நான் அகற்றிடுவேன் அப்படின்னு ஒரு உறுதியை கொடுத்துருக்காரு. இருந்த போதிலும் கலெக்டரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு நம்ம யாரையும் கேட்க தேவையில்லை, இந்த செவரை உடனடியாக அகற்றிடலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் இதை வழக்கில் இருக்கிறது என்ற பல்வேறு காரணங்கள் சொல்லிட்டு வருவது இங்கே இருக்க மக்களுக்கு மத்தியும் இல்லை, பொதுவாக இந்த பகுதி மக்களிடையே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சக்தி,
இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரின் தாமதத்திற்கு மாவட்ட ஆட்சியர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்? இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நம்ம கேட்டபோது நான் உடனடியாக இது தொடர்பாக கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை கொடுத்திருக்காரு. இருந்த போதிலும் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஒரு 20 நாட்களுக்குள்ளாக இந்த சிவரை அடிக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியும் கொடுத்திருக்காங்க. அது கூடிய விரைவில் நடைபெற வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கின்ற அனைவருடைய ஒரு காத்திருப்பாக இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.